ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் வந்து சென்னை மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு பற்றின அப்டேட்னு பார்க்க போகிறோம். அதை உங்களுக்கு சில தினங்களாக உங்களுக்கு 10 டேஸ் மேலே உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான எந்த அப்டேட்டுமே சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டு 9 மாவட்டங்களில் வந்து 7 மாவட்டம் பப்ளிஷ் பண்ண நிலையில் வந்து உங்களுக்கு இந்த சென்னைக்கும் கடலூருக்கு மட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்குது அப்படின்ட்டா, இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகலை. அதாவது இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து இந்த சேல்ஸ்மேன் பேக்கர்லாம் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து 7 மாவட்டங்கள் வந்து பெண்டிங் இருந்துச்சு. அதாவது 9 மாவட்டம் பெண்டிங் இருந்துச்சு, 7 மாவட்டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, 2 மாவட்டம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து அந்த காரணம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சென்னை மாவட்டத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நேற்று ஈவினிங் பேசின ஆடியோ தகவல் ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக நாங்கள் இந்த டேட்டில் வரும்னு சொல்ல முடியாது, ரிசல்ட்டுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து ஃபைனல் ப்ராசஸில் இருக்குது, ரிசல்ட் வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஆடியோ தகவல் தானே சென்ட் பண்ணியிருந்தார் எனக்கு. ஸோ அது உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலூர் மாவட்டத்துக்கு நிறைய பேர் ஃபோன் அட்டன் பண்ணல, ரீச் ஆகலதுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாவட்டத்துக்கு என்ன அப்டேட்டுன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் டிஆர்பி தகவல் அடிப்படையில் பாருங்கள், ஆகஸ்ட் எண்ட்லேயே வந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், செப்டம்பர் இன்றைக்கி அவங்களுக்கு 10 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்கள், இன்னும் 2 மாவட்ட ரிசல்ட் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்குது. ஸோ வந்து இந்த சென்னை மாவட்டத்துக்கு இந்த ஆடியோ தகவல் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு கடலூருக்கு வந்து சீக்கிரமாக விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப காலதாமதம் ஆக வாய்ப்பு இல்லைனாலும் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 2 மாவட்டம் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு இது எனக்கு தெரிஞ்சு வந்து மன உளைச்சல் தான் இது. நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கிடச்சிதுன்னா, ரிசல்ட் வந்துச்சுன்னா, தீர்வு கிடச்சிதுன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு ஜாப்புக்கோ அல்லது ஏதாவது பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் வழி இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடியோ அப்டேட்டு அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். என் நேம் சுரேஷ் சார். ரேஷன் ஷாப் பேக்கர் ஜாபோட ரிசல்ட் எப்போ சார் வரும்? போன வீக் வந்துடும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க சார்? ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க சார். சார் ஃபைனல் ப்ராசஸில் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் வந்துடுங்க சார். சரிங்க சார், ஓகே. இந்த வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? எதிர்பார்க்கலாம், உறுதியாக சொல்ல முடியாதுங்க சார். சரிங்க, ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ தகவல் கேட்டிங்களா? அதாவது என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரிசல்ட் எப்போன்னு கேட்குறாரு. அது அவங்களுக்கு வழக்கம் போல் வந்து ரிசல்ட் வந்து வரும். ஆனால் வந்து இந்த வீக் வருமானு கேட்டதுக்கு இன்றைக்கி உறுதி சொல்ல முடியாது, ஆனால் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ ஃபைனல் ப்ராசஸில் இருக்குது, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்ட்டா எல்லாமே வந்து ப்ராசஸில் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த செப்டம்பர் தாண்டாது. இப்படி தான் நம்மளும் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு மாதமும். போன மாதம் ஆகஸ்ட்டே வந்து 10க்குள்ளே வந்து சென்னைக்கு சொல்கிறாங்க ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், செப்டம்பர் 10 முடிஞ்சு இன்னும் ஒரு மாதம் கழிச்சுமே இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ அடுத்தடுத்து வந்து இந்த ஆடியோ தகவல் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போது இந்த ஆடியோ தகவலை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எப்போனாலும் ரிசல்ட் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப காலதாமதம் ஆகாது சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. அதனால் உங்களுக்கு செப்டம்பர் 15க்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது, 20க்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அது கடலூர் தான் என்ன விவரம்னு தெரியாமல் இருக்குது. ஏதாவது ஆடியோ அப்டேட் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது டிஆர்பியில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது நீங்கள் ஊராக இருந்தீங்க அப்படின்னா நேரில் விசாரிச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் கேட்டுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. என்னோடய மெயில் ஐடி நான் எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ப்ரோ கூட எனக்கு மெயில் ஐடியில் வந்து இந்த அப்டேட் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கடலூருக்கு அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஆர்பி பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கிறவங்க நேரில் போய் விசாரிங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி உள்ளே ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் யார் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க. ஸோ அப்டேட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இல்லாத அப்டேட்டுக்கு, அதாவது அப்டேட்டு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ வந்து இந்த மாதிரி தான் டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் கேட்க முடியும். வேறு யார்ட்டையும் அப்டேட் கேட்க முடியாது. ஸோ டிஆர்பி தகவல் வந்து ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அட்டன் பண்ணால் தான் அவங்ககிட்டையுமே அப்டேட் கேட்க முடியும். ஸோ இதை மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எதிர்பார்க்கலாம், வரும், நம்பிக்கையோடு இருங்க. நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து காலதாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த 2 மாவட்டம் மட்டும்தான் இருக்குது. உடனுடன் ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக இந்த 2 மாவட்டத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாளில் அப்படி சந்திக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து திரும்ப சொல்கிறேன், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். ஆடியோ அப்படி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.